பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 57, இறை வார்த்தை 15. உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே: உயர்ந்த தூய இடத்தில் நான் உறைகின்றேன், நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடும் நான் வாழ்கின்றேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான காலை பொழுதிலே விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள தெய்வமாக எங்கள் நடுவில் குடி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இரவு நேரத்திலெல்லாம் எங்களை பாதுகாத்ததற்காகவும் எங்களை சுற்றிலும் வேலி அடைத்ததற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. கடந்த நாட்களிலே கண்மணி போல் எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களை அரவணைத்து வல்லமையான தூதர்களை கொண்டு எங்களை உமது பாதையில் வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆயிரக்கணக்கான மக்களை என்னோடு இணைந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து அதிகாலையிலே உமது திருமுகத்தை பார்த்து ஜெபிக்க இந்த மெய்யான பாக்கியத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோர்வின் ஆவியை எடுத்து மாற்றியிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன்னத பலத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. அனுதினமும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர். அனுதினமும் எங்களை பலப்படுத்தி வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றீர். நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை நீர் எங்களுக்கு தந்து இருக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக பரிசுத்தராய் எங்கள் நடுவில் கடந்து வந்து இருக்கின்றீர். எங்களுடைய தாய் தந்தையை ஆசீர்வதித்து இருக்கின்றீர். குழந்தை செல்வங்களை ஆசீர்வதித்து இருக்கின்றீர். எங்களுடைய தாத்தா பாட்டிகளை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி உடல் உள்ள சுகத்தை கொடுத்து இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர். அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கின்றீர். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருந்து அவர்களை உமது விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களுடைய மனதை நீர் திருப்பி விடுகின்றீர். இந்த நாளிலும் தகப்பனே, நீங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றிடுவீராக. இந்த புதிய நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றீர். இந்த புதிய நாளிலே என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொண்டு நடக்கவும் என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக மாறிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் ஒன்றும் இல்லை தகப்பனே. நாங்கள் வாசிக்கின்றோம் எரேமியா 5:25, உங்கள் குற்றங்கள் இவற்றையெல்லாம் தடுத்தன, உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன என்று. ஆம் தகப்பனே, எங்களுடைய பாவங்கள் எங்களுக்கு கிடைக்க ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கின்றன. எங்களுடைய தீய செயல்கள் நீர் எங்களிடம் கடந்து வர தடையாக இருக்கின்றன. இந்த நாளிலும் கூட தகப்பனே, எங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொடுக்கின்றோம். எங்களுடைய நன்மைகளை கெடுக்கக்கூடிய தீய சக்திகளை ஒப்புக்கொடுக்கின்றோம். குற்றங்களை ஒப்புக்கொடுக்கின்றோம். குற்ற உணர்வுகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆண்டவரே, சாத்தான் கொண்டு வரக்கூடிய தந்திரங்களையும் பொய்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம். சாத்தான் எங்களுக்கு எதிராக செயலாற்றிக் கொண்டு இருப்பதை நாங்கள் அறிய முடிகின்றது. அந்த சாத்தானுடைய வல்லமைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நீரே இந்த நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வந்து ஆண்டவரே, தூய்மையாய் எங்களை மாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் லேவியர் 19:2 சொல்லப்பட்டு இருக்கின்றது, தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். ஆம் தகப்பனே, நீரே தூயவர், நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். மத்தேயு 5:8 சொன்னதுபடி, தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்றும். இந்த நாளிலே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தூய உள்ளத்தோடு வாழவும் பரிசுத்த உள்ளத்தோடு நடக்கவும் என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொண்டு என் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ, தன்னுடைய பிள்ளைகளை அர்ப்பணித்து
பாவத்திற்கு அடிமையாகி, சாபங்களுக்கு அடிமையாகி, பாவ சிந்தைகளில் விழுந்து, குடிப்பழக்கத்திற்கும் போதை வஸ்துகளுக்கும் அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய தாய்மார்களும் தகப்பன்மார்களும் உண்டு தகப்பனே. என் பிள்ளைகள் இந்த நாளிலே மனம் திருந்த மாட்டார்களா, மனம் மாற மாட்டார்களா என்று சொல்லி தங்களையே அர்ப்பணித்து ஜெபிக்கிறவர்கள் உண்டு தகப்பனே. அவர்கள் மீது மனம் இறங்கி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய குற்ற பலிகளை எடுத்து மாற்றி ஒவ்வொருவரையும் திடப்படுத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் பாவத்தில் வீழ்ந்து விடுகின்றான். அதில் இருந்து வெளியிலே வர முடியாமல் தவிப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் அப்பா. எனவே இந்த நேரத்திலே எல்லோரையும் ஆசீர்வதித்து அவர்களை உமது பிள்ளைகளாக உருமாற்றி உமக்கு உகந்த உரிமை பேருள்ள பிள்ளைகளாக மாற்றிவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அதிகாலையிலே தன்னுடைய குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்கள் உண்டு, தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கக்கூடியவர்கள் உண்டு, தொழில் முன்னேற்றத்திற்காக ஜெபிக்கக்கூடியவர்கள் உண்டு, தன்னுடைய வருமானத்திற்காக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. இந்த நாளிலும் கூட பெரிய பெரிய படிப்புகளுக்கு தன்னை தயாரித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு. எனக்கு ஒரு வேலை கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி வேலைக்காக தன்னை தயாரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஒரு மனமாற்றத்தை நீர் கொடுப்பீராக. அவர்களுடைய தேவைகளை சந்திக்க எங்களுடைய ஜெபத்தை இந்த நாளிலே கேட்டு பதில் கொடுப்பீராக. அதிகாலையிலே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என் ஆண்டவர் மட்டும் எங்களுக்கு போதும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு வேறு ஆதரவு யாரும் இல்லை தகப்பனே. புலம்பல் 3:41 சொன்னதுபடி விண்ணக இறைவனை நோக்கி நம் இதயத்தையும் கைகளையும் உயர்த்துவோம் என்கின்ற வார்த்தையின்படி உம்மை நோக்கி எங்களை அர்ப்பணித்து உயர்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக. பிள்ளைகளை தாங்கிக் கொள்வீராக. வளைகுடா நாடுகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். அமைதி நிலவ என் ஆண்டோடைய கரம் கூட இருக்க பிள்ளைகளை நீர் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் அழைத்து சமாதானத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் அவருடைய நடுவிலே கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, இந்த அருமையான நேரத்திலே உமது கிருபையினாலும் பலத்தினாலும் நிரப்பிடுவீராக. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் கஷ்டங்களோடும் துன்பங்களோடும் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ரோமர் 5:3 சொன்னதுபடி துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம், ஏனெனில் துன்பத்தால் மன உறுதி கிடைக்கும் என்கின்ற வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன பக்குவத்தையும் பலத்தையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் நோயில் இருந்து விடுதலை அடைந்து அவர்கள் மன உறுதியோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மார்க் 5:21 34 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது இரத்த போக்குடைய பெண் நலம் பெறுதலை பார்க்கிறோம் அப்பா. தொட்ட உடனே அவருடைய இரத்த போக்கு நின்றது என்று மார்க் 5:29 சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த நாளிலே இரத்த போக்கு உள்ள பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். பல வகையான மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். விபத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கி அவருடைய உள்ளத்திலே உடலிலே ஒரு அற்புதத்தை செய்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் விபத்தினால் மரித்து போனார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். போரினால் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். இயற்கை சீற்றத்தினால் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். என்னுடைய குடும்பத்திலும் பங்கிலும் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலொருப்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கண்ணி தாயே, இரக்கத்தின் ராக்கினியே, நாங்கள் அனைவரும்
உமது மகனை போல் நாங்கள் மாறவும் தூய இதயத்தோடு ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தையும் மனப்பக்குவத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவீராக. அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமீன்.